தமிழக மக்களுக்கு அரசியல் கட்சிகள் நிறைய தலைவர்கள் உங்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னு நான் விரும்புறேங்க. ஐயா, உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்திற்கு என்ற அதிகாரம் இருக்கிறது, ஆளுநருக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது, ஜனாதிபதிக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது, முதலமைச்சருக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது. இது எல்லாமே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நாம் வரைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். உதாரணத்திற்கு ஆர்டிகல் 142 அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்றத்துக்கு இந்த நாட்டில் எங்கேயாச்சும் அநியாயம் நடந்திருக்கு நினைச்சாங்கன்னா அவங்களாகவே அந்த கேஸ் எடுத்து அவங்களாகவே தீர்ப்பு கொடுக்கலாம். ஆர்டிகல் 142 என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேறு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை ஓவர் ரைடு பண்ணி இருக்கும். அதே போல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு, ஒரு விடயம் இருக்கு, ஒரு சந்தேகம் இருக்குன்னா ஆர்டிகல் 143 ஜனாதிபதிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அதன்படி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஆளுநருக்கு அதிகாரம் என்ன இருக்கு, ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறாங்க. இதுல ஆளுநருக்கு மட்டும் காலக்கெடுவு நிர்ணயிக்கல, ஜனாதிபதிக்கும் காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்முடைய ஜனாதிபதி ஆர்டிகல் 143 பயன்படுத்தி 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். 14 கேள்விகள் என்ன பொருள்னா, ஜனாதிபதிக்கு நீங்க கெடு நிர்ணயிக்கலாமா? அது மட்டும் இல்ல, 13 கேள்விகள்ல உண்மையான அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 200 என்ன சொல்லுது, அதாவது ஆளுநருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி அதிகாரம். இப்ப 143 பயன்படுத்தி ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன செய்யணும்னா, ஆர்டிகல் 145 பயன்படுத்தி குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு அமைக்கணும். 5 நீதிபதி இருக்கலாம், 7 நீதிபதி இருக்கலாம், கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டதுல எந்த தவறும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையில்லாம குழப்பறாங்க. ஏன்னா ஒரிஜினல் கேஸ் ஏப்ரல் 8ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இருந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா அந்த தீர்ப்புல ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்ற காரணத்தினால ஜனாதிபதி மேல போறாங்க. இத பல உச்சநீதிமன்ற நீதிபதிகள், குறிப்பாக சஞ்சய் கிருஷ்ண கவுல், எஸ்கே கவுல், அவங்க வரவேற்றிருக்கிறாங்க. முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி எஸ்கே கவுல் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் செய்திருப்பது சரிதான், நான் எப்பவோ நினைச்சேன் ஜனாதிபதி இந்த கேள்வி கேட்பாங்கன்னு இப்ப கேட்டிருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய உச்சநீதிமன்றம் இப்ப ஜனாதிபதி அவர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திய பிறகு குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வை கொண்டு வந்து 14 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இது முதல் முறையா இல்லை. சுதந்திர இந்தியாவில் இதுவரை ஜனாதிபதி அவர்கள் 15 முறை கேள்வி கேட்டிருக்கிறார். 15 முறை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் 1950க்கு பிறகு ஆர்டிகல் 143 பயன்படுத்தியிருக்கிறார். இது 16வது முறை. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதலமைச்சருக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். 1991 காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் 1956 அமைச்சோம். அது 91 ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு, கர்நாடகா மாநிலம் தமிழகத்திற்கு 205 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும். அப்ப கர்நாடகாவுடைய முதலமைச்சராக பங்காரப்பையா இருந்தாங்க. நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் போடுறாங்க. அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப நீதிபதி எல்லாமே பார்த்தாங்க, ஆர்டினன்ஸ் போட்டாங்க. நம்ம மாதிரி நம்ம சட்டமன்றத்தில் ஆர்டினன்ஸ் போடுறாங்க, சட்டம் போடுறாங்க, நம்ம ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதே 143 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. கர்நாடகா சட்டசபையில் போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் செல்லுமா செல்லாதான்? அதனால முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும், அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதி கொண்ட அமர்வு அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இல்லை, நாங்க மேலிருந்து தண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்நாடகாவுடைய சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை, அந்த தண்ணியை பிளாக் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை, அதனால 205 டிஎம்சியை கொடுத்தாக வேண்டும் என்று அன்னைக்கு சொன்னாங்க. அன்னைக்கு 143 பயன்படுத்த பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு இனித்தது. இன்னைக்கு 143 பயன்படுத்தப்படும் பொழுது முதலமைச்சருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சுதந்திர இந்தியாவில் 15 முறை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். 16வது முறை. ஏன் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ராம் டெம்பிள் இடத்துல உண்மையாலும் மாஸ்க் முதல்ல இருந்துச்சா, கோவில் முதல்ல இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியும் 143 பயன்படுத்தினாங்க. அப்ப உச்சநீதிமன்றம் பதிலளிக்க மறுத்து விட்டார். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, திரும்ப கேட்கலாம், கேள்வியை ரீஃப்ரேம் பண்ணலாம். அதனால் இந்தியாவில் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அதனுடைய வரம்புக்குள்ள வேலை பார்க்கறாங்க, ஜனாதிபதி அவங்க வரம்புக்குள்ள வேலை பார்க்கறாங்க. அதனால் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் 14 கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய குறைந்தபட்சம் 5 நீதிபதி அமர்வு பதில் சொல்ல போறாங்க.
அதனால் எதற்காக நம்முடைய முதலமைச்சர் தேவையில்லாத இருக்கிறாங்க. அன்னைக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது இதே 143 தமிழகத்திற்கு பயன்பட்டது. இதே 143 மூலமாகத்தான் தமிழகத்திற்கு 205 டிஎம்சி தண்ணி வந்துச்சு. இன்னைக்கு எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும்? நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சியில் ஜனாதிபதி 143 ஆர்டிகளை பயன்படுத்தும் பொழுது எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும்? அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு விலாவரியாக இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம், கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால் ஜனநாயகம் சரியாக இருக்கிறது. ஜனநாயகம் சரியா இருக்கிற காரணத்தினாலதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதித்து ஜனாதிபதி அவர்கள் அந்த கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஜனாதிபதி அதிகாரம்